everyone, நம்ம exercise 3.6ல 6th sum பார்க்கலாமா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த சம் மாதிரியே ஏக்கும் பிக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? a plus b the whole square plus a minus b the whole square divided by a division bன்னு கொடுத்துருக்காங்களா? இது வந்து இதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கணும், இந்த இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாமா? இது நமக்கு என்ன ஃபார்முலாவில் இருக்குது? a plus b the whole square ஃபார்முலாவில் இருக்கா? அதில் அப்ளை பண்ணலாமா? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்ன்ற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி a மைனஸ் பிஐயும் அதே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இது ரெண்டு இதுலேயும் இந்த ரெண்டு இதையும் அப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இப்போ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் என்னது? a ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b square தானே divided by a division b. இப்போ நமக்கு இங்கே ப்ளஸ் 2ab இருக்குது, இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 2ab இருக்கா? நமக்கு இது என்னவாயிரும்? கேன்சல் ஆகிடும். இங்கே 1a ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1. இங்கே ஒன்றுமே இல்லைன்னா நமக்கு 1 இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ 1a ப்ளஸ் 1a நமக்கு என்னவாயிரும்? 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர்னு ஆயிடுமா? கீழே உள்ளது a டிவிஷன் பின்னு தான் அப்படியே தான் இருக்கும். இந்த மேலே ரெண்டு இதுலேயும் நம்ம 2 காமன் எடுத்துக்கலாமா? எடுத்துட்டோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை a டிவிஷன் b. இதுக்கு மேலே நம்ம இந்த டைமை சுருக்க முடியாது தானே. ஸோ இந்த இதில் நம்ம ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு மேலே உள்ளது எடுத்துக்கலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இதை கண்டுபிடிக்கலாமா? நம்ம இந்த இதில் தான் அப்ளை பண்ணி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த இதில் அப்ளை பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கொண்டு வர போகிறோம். நான் தனித்தனியாக உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா ஏவோட வேல்யூ என்ன? x டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இதுதானே ஏவோட வேல்யூ. அப்போ a ஸ்கொயர்னா ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு அப்படின்னா 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர்னா ஸ்கொயர்டு இது பண்ணோம்னா தனித்தனியாக எழுதணும்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் போடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு வருமா? ஏன்னா தனித்தனியாக உள்ளக்க ஸ்கொயர்டு வந்துருமா? 1 ஸ்கொயர்டை நம்ம ஸ்கொயர்டு 1 ஸ்கொயர்னு போட்டால் நமக்கு 1 தான் கிடைக்கும். கீழே எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடுமா? கீழே உள்ள டம்ஸ் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம்? அப்படியே எடுத்துக்கலாம் தானே. எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மேலே உள்ளதை அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு a டிவிஷன் b. a டிவிஷன் b நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஏவோட வேல்யூ என்ன? எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 டிவிஷன் பியோட வேல்யூ என்ன? 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 தானே. நம்ம இப்போ இந்த டிவிஷன் இருக்கிறத வந்து நம்ம மல்டிபிகேஷனாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டேர்மை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் தானே. டிவிஷனாக இருக்கிறத மல்டிபிகேஷனாக மாற்றுறதுக்கு கீழே உள்ள டேர்மை இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 1ன்னு மாறிச்சுன்னா நமக்கு இந்த டேர்ம் மல்டிபிகேஷனாக மாறிடும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக இருக்கா? நமக்கு என்னவா ஆகிடும்? கேன்சல் ஆகிடும் தானே. ஸோ ஏ டிவிஷன் பி நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? எக்ஸ். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டுக்கும் ஏ டிவிஷன் பிக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம இந்த இதில் அப்ளை பண்ணலாமா? 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? இது டிவைடட் பை எக்ஸு. இதில் அப்ளை பண்ணலாமா? இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ அப்ளை பண்ணியாச்சா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். 2 வந்து இந்த டேர்மில் கொடுத்துருக்குது. ஸோ 2 டிவைடட் பை எக்ஸு. இப்போ மேலே உள்ள டேர்மை அப்படியே வச்சுக்கலாம். 2 வெளியே காமனாக இருக்குது. இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. இது வந்து 1 பை இன்ட்டு 1 பை எக்ஸ்ன்னு இருக்கா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 2 1 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா சேம் ஆன்சர் தானே. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு, ஏன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம்ல, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்களே, ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்களே, அதுதான் இதோட ஆன்சர். ரைட் ஹேண்ட் சைடு என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க? 2x ஸ்கொயர். இந்த இது நம்ம இது பண்ணோம்னா 2x ஸ்கொயர் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 கிடைக்கணும்டாங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்துருச்சு தானே. ஹென்ஸ் ப்ரூவ்டு. என்ன ப்ரூவ் பண்ணணும்? அந்த டேர்ம் எழுதிடணும். a ப்ளஸ் b the whole square plus a minus b the whole square divided by a division b is equal to என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 2
x square plus 1 divided by x into x plus 1 the whole squared. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நம்ம ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. சம்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.